தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் வீறு கொண்ட வீரர்களாக குரல் கொடுத்திருக்கின்றனர் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல், சொல்லுங்கள். அண்மையில் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய விவகாரம் பூதாகரமான நிலையில் திமுக எம்பிக்கள் அதற்காக குரல் கொடுத்தது வீரர்கள் முழங்கியது போல் இருந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இவருடைய இந்த பேச்சின் சாரத்தை பதிவு செய்யுங்கள். கனகதாரா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்திய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது கடந்த நவம்பர் 25ஆம் தேதி தொடங்கி நேற்றைய தினம் முடிவடைந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் அதாவது தொடரில் வீர்கொண்டு வீரராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழக்கினார்கள் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பதிவிட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்து நாடே வியத்து கொண்டது என்றும், தமிழ்நாட்டின் நலனுக்காக குரல் கொடுப்பதில் மாநில உரிமையை தொடர்பான பிரச்சனைகளை எழுப்பி அவைகளில் கவனத்தை ஈர்ப்பது ஆகிய இரண்டையும் வெற்றிகரமாக செய்து காட்டியிருக்கிறார்கள் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மற்ற மாநில எம்பிகளை விட முன்னோடியாக கழக எம்பிக்கள் செயல்பட்டு வருவதை பார்த்து நூற்றாண்டு கண்ட திராவிட தலைவராக நான் எண்ணி மகிழ்கிறேன் என்றும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இதை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக எம்பிகள் என்ன பேசுகிறார்கள், நாட்டை உலுக்கி பிரச்சாரங்களை திமுகவின் நிலைப்பாடு என்ன என்பதை இன்று நாடே உன்னிப்பாக கவனித்த நிலையில் திராவிட பேரில் வளர்ந்திருப்பது நினைத்து பெருமிதம் கொள்கிறேன் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் பார்த்தோமானால் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் இலங்கை ராணுவத்தால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்கள் விடுதலை குறித்தும், இந்திய ரயில்வே திட்டங்கள் குறித்தும், அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் நிதி ஒதுக்கீடு, விவசாயிகள் கடன் தள்ளுபடி கோரிக்கை, அதே போல விவசாயிகளுக்கு BM சிங் திட்டத்தின் கீழ் போதிய நிதி